அம்பேத்கரையும் 50 தொகுதிகள் தொகுக்கின்ற இந்த பணியில் கடுமையான நேரம் போயிட்டு இருக்கிற சூழலில் சில விஷயங்கள் அவரை பற்றின சில செய்திகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலிகளை வழங்கலாம்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் மகாராஷ்டிராவில் பிறந்து ஒரு இராணுவ வீரருடைய மகனாக பிறந்து அதுக்கு பிறகு அவர் படித்து மேல் நாடுகளுக்கு போயிட்டு கல்வி கற்க போனார் இல்லையா. அதில் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் பயணம் செஞ்சது, அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வாழ்க்கையில் படிச்சிருக்கிறோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் ஐரோப்பா முழுவதும் நான் பயணம் செஞ்சு அவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் இங்கே வாழ்ந்திருப்பார், அவர் என்ன விதமான தியாகங்களை செஞ்சுருக்காரு அப்படின்றது நம்மளால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஐரோப்பிய வாழ்க்கையில் படித்து அந்த பண்பாட்டை உள்வாங்கின ஒருத்தர் மீண்டும் இந்தியாவிற்கு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற முனைப்பு காட்டுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே எல்லா விதமான வசதிகளும் இருக்குது, எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது, எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது, தான் செய்கின்ற பணிகளுக்கான உரிய அங்கீகாரம் இங்கே கிடைக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன். சரி, காந்தி கூட இப்படி வந்திருக்காரு அப்படின்னா காந்தி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா காந்தி ஐரோப்பிய படிப்பு படித்தாலும் கூட அவர் வாழ்ந்த வாழ்க்கை தொடக்கத்திலேருந்தே ஒரு சாதி இந்துவாக தான் வாழ்ந்திருக்கார். ஆனால் அம்பேத்கருக்கு அவர் முதலும் கடைசியுமாக ஒரு ஐரோப்பிய சூழலுக்கான மனநிலையோடு இருந்ததால் மனிதர்களுக்கான உரிமை என்ன என்பதை இங்கே அவர் ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டார். அந்த கற்றுக்கிட்டு அவருடைய என்லைட்டன்மெண்ட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்றைக்கு மாற்றி அமைச்சிருக்குதுன்றதை நாம் பார்க்க முடியுது. ஸோ ஐரோப்பிய வாழ்க்கை அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை முறை என்பது இன்றைக்கு இந்தியாவை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பயிற்றுவிக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. அதனால தான் இந்தியாவில் மனிதர்களை தேடி அவர் அலைந்தார். மனிதர்களை உருவாக்கணும், மனிதர்களை உருவாக்கணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற மனிதர்கள் உடம்போடு இல்லை, மனிதன் என்பவன் தனி மனிதன் என்பவனுடைய சிந்தனையை நாம் எப்படி கட்டமைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான பணியாக இருந்தது. அந்த வகையில் அவருடைய சிந்தனையை வடிவமைச்சதில் ஐரோப்பிய பயணம் என்பது மிக முக்கியமானது அவருடைய வாழ்க்கையில். அந்த பயணத்தை வாய்ப்பு இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் முடிந்த வரையில் அனுபவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம்.